அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய அருளால் புது வருடத்தில் நாம் கடந்து முஹர்ரம் மாதத்தில் அதிலும் சிறப்பு நிறைந்த 9, 10 நாட்களில் நாம் இப்பொழுது நுழைந்து கொண்டிருக்கின்றோம். முஹர்ரம் 9, 10 என்றவுடன் நாம் சில விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போலவே சக்தி மிகுந்த இந்த நாட்களில் சில துஆக்களும் சில திக்ருகளையும் நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து சில முக்கியமான, சில மகத்துவம் மிகுந்த துஆக்களை தான் இந்த ஒரு வீடியோல நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முஹர்ரம் மாதம் பிறந்த உடனே நமது எல்லாருடைய மனதில் வந்து நிற்பது முஹர்ரம் 9, 10 நோன்புடைய சிந்தனை தான். நாம் அதிக மதிப்பு கொடுத்து பார்ப்பது ஆஷுரா நோன்பு, முஹர்ரம் 10. முஹர்ரம் 10உடைய நோன்புக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அதே சிறப்பு கொண்ட ஒரு தினமும் தான் முஹர்ரம் 9. காரணம், ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவை கடந்து வந்தபோது மதினாவில் இருந்த ஜூதர்கள் முஹர்ரம் 10 அன்றைக்கு நோன்பு வைத்தாங்களாம். காரணம் கேட்டபோது, எங்களுடைய தலைவர் நபி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இருந்து தப்பித்து வெளிவந்தது இந்த முஹர்ரமுடைய இந்த நாளில்தான். அந்த நேரத்தில் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, உங்களை விடவும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நெருங்கி இருப்பது நாங்கள் முஸ்லிம்கள் தான். முஹர்ரம் 10உடைய அந்த தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து நோன்பு வைத்திருந்தாங்க. ஆனா அந்த நேரத்தில் நமது இறைத்தூதர் கூறியது, அடுத்த வருடம் நான் வாழ்ந்தால், எனக்கு ஆயுள் இருந்தால், நான் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த முஹர்ரம் 9க்கும் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் கூறினாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய விதிபடி நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதம் முடிந்து சஃபர் மாதம் முடிந்து ரபியுல் அவ்வல் மாதத்தில், அந்த மாதத்தில் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டாங்க. முஹர்ரம் 10உடைய அந்த நாளில் அந்த நோன்புக்கு எவ்வளவு நன்மைகளை அல்லாஹு தாலா நமக்கு எழுதியிருக்கிறானோ அதற்கு நிகரான சமமான நன்மைகளை இறைவன் முஹர்ரம் 9உடைய அந்த நாளிலும் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கின்றான். இதை ஹதீஸ் வழியாக மகானான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு ஹதீஸ் வழியாக கற்றுத் தந்திருக்காங்க. அப்படி சில விஷயங்கள் நாம் இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த முஹர்ரம் 9க்கு கவனிக்க வேண்டியது. அதுல முதல் விஷயம் நோன்பு தான். நான் நோன்பு வைக்க வேண்டும் அந்த ஒரு தினத்தில். அப்ப ஒவ்வொரு மோமினும் முஹர்ரம் 9 அந்த ஒரு தினத்தில் நாம் நோன்பு வைக்க வேண்டும். அதற்கு நாம் நெய்யத்து வைக்க வேண்டும். மனதளவில் நெய்யத்து வைத்தாலும் நாம் வாயால் நோன்புடைய நெய்யத்து கூறி நாம் நோன்பு வைப்பது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். தாஷுவாவுடைய சுன்னத்து நோன்பை அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நெய்யத்து வைத்து கொள்ள வேண்டும். அது இல்லைன்னா முஹர்ரம் மாதத்தின் முஹர்ரம் 9உடைய சுன்னத்து நோன்பை நான் என்னுடைய அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நெய்யத்து வைத்து கொள்ளலாம். இனி சிலருடைய சந்தேகம் என்னன்னா, நாம் சுன்னத்து நோன்பு வைக்கும்போது ஃபரலுக்கு எப்படி நாம் முந்தைய தினம் நெய்யத்து வைக்கிறோமோ அதே போல் நெய்யத்து வைக்க வேண்டுமா அப்படின்னு. அப்படி இல்லை. இப்போ சுன்னத்து நோன்பு வைக்கும்போது லொஹருக்கு முன்னதாக நாம் நெய்யத்து வைத்தால் போதுமானது. ஆனால் ஃபர்லான நோன்புக்கு அது முடியாது. கண்டிப்பாக ஃபஜ்ருக்கு முன்னதாக நாம் நெய்யத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் சுன்னத்துக்கு லொஹருக்கு முன்னதாக நாம் நெய்யத்து வைத்தால் போதுமானது. ஆனாலும் மிக மிக சிறந்ததும் அதிக நன்மையுடையதும் நாம் முந்தைய தினத்திலே நெய்யத்து வைப்பது. ஆனால் சிலருக்கு சுன்னத்து நோன்பு அந்த ஒரு நோன்பு மறந்துவிட்டால், இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால் அவங்க நெய்யத்து வைக்கவில்லை என்றால் லொஹருக்கு முன்னதாக நெய்யத்து வைத்து கொள்ளலாம். அதற்கென்று அந்த நோன்பை விட்டுவிட வேண்டாம், சுன்னத்து நோன்பை. ஆனால் அதிலும் ஒரு விஷயத்தை நாம் முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டும். லொஹருக்கு முன்னதாக நீங்கள் நெய்யத்து வைத்தால் நோன்பு முறிந்து விடக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்திருக்கக்கூடாது. அதாவது எந்த உணவும் சாப்பிட்ருக்கக்கூடாது. அதே போல் நோன்பு முறியக்கூடிய எந்த ஒரு காரியங்களையும் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு தான் லொஹருடைய நேரத்தில் நெய்யத்து வைத்து நோன்பு வைக்கலாம், சுன்னத்து நோன்பை. முஹர்ரம் 9 அந்த ஒரு தினத்தில் நாம் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு திக்ர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இன்னும் நாம் மோமின்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம், அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, அரசனான அல்லாஹு தாலா அர்ஷை படைத்த போது இறைவனுடைய அந்த அர்ஷை சுமக்க வானவர்களிடம் அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். அவர்களுக்கோ அதை சுமக்க முடியவில்லை. அப்போது இறைவன் அவர்களிடம் கூறியது, நீங்கள் சுப்ஹான் அல்லாஹ் கூறுங்கள். சுப்ஹான் அல்லாஹ் என்று கூறும்போது உங்களுக்கு அந்த அர்ஷை சுமக்க உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்று. இந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், அந்த சுப்ஹான் அல்லாஹ் கொண்டு அந்த அர்ஷையே நமக்கு சுமக்க முடியும்னா நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் நீக்குவதற்கு இந்த ஒரு திக்ர் போதுமானது. அந்த வகையில் அந்த வானவர்கள் அல்லாஹு தாலாவின் கட்டளைப்படி அந்த அர்ஷை சுப்ஹான் அல்லாஹ் என்று கூறி அவங்க சுமந்தாங்களாம், ரொம்ப எளிதான வகையில்.
அப்ப நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒரு திக்ர, இந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அந்த தொடங்குகின்ற இந்த திக்ர, இந்த 2 நாட்கள் முஹர்ரம் 9, 10 இந்த தினங்களில் அதிகமாக நாம் ஓதுவோம். இறைவன் நாம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவானாக. ஆமீன்.